மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், ஒரு குரு என்பவர் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் எப்பவுமே இருக்கணும். எதற்காக என்றால், ஒரு சரியான குரு என்றால் அவரு நமக்கு குரு தேவை இல்லாத மாதிரி நாமே ஒரு குருவாக ரெடி பண்ணி அவங்க போயிடுவாங்க. மாஸ்டர்ஸ், when you become ready as a குரு, அவங்களுடைய தர்மம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. இங்கே குரு என்றால் யாருக்கு? குரு என்பவர் நமக்குள்ள இருக்கும் ஒரு குரு என்பவர் தூங்கிட்டு இருப்பாங்க எப்பவுமே. எப்போ நம்ம தினமும் தியானம் என்பது செய்யறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இருக்கும் அந்த குரு தத்துவத்தை ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி யாரெல்லாம் நாம ஒரு குருவாக நமக்கு அறிமுகம் படுத்துவார்களோ அவர்தான் ஒரு மிக பெரிய மிக பெரிய நேச்சுரல் குரு இப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர்ஸ், என் வாழ்க்கையில் 2005 என்னுடைய குரு பத்ரிஜி அவர்கள் எனக்கு அறிமுகமானார். அதுக்கு முன்னாடி நிறைய தேடி இருக்கேன் நான். எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே அந்த மாதிரி சரியான குரு மாதிரி எனக்கு மேட்ச் ஆகல. ஆனா இவங்கள பார்க்கும்போது நான் என்னுடைய உடல் நிலைமை ஆகட்டும், மனநிலைமை ஆகட்டும், ஆன்ம நிலைமை ஆகட்டும், எல்லாமே பார்த்துட்டு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்க ஆரம்பிச்சார். அதுக்காக அவங்க விட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. 2005 2022 கடைசி காலத்து வரைக்கும் அவர் இருக்கும்போது நான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கேன். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த குரு பௌர்ணமி முன்னிட்டு நான் அவருடைய அனுபவங்கள் சில பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். முதலாவது இன்ட்ரோடக்ஷன்ல எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கல பத்ரிஜ். நான் ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ண அவருக்கு. என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாரு, எனக்கு மட்டும் கொடுக்கல. அந்த நேரத்துல 3 வாட்டி 4 வாட்டி திரும்பி போய் அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி கூட எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்ற ஒரு இது ஆயிடுச்சு மனசுல. அப்புறம் எல்லாருக்குமே இத சொல்லும் போது அனுபவத்துல ஒருத்தர் இந்த மாதிரி ஏன் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே சொன்னார். ஒரு குரு என்பவர் நாம ஷேக் ஹேண்ட் கொடுக்கணுமா, இல்ல அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா, இல்ல காசு கொடுக்கணுமா, அந்த விஷயங்கள் எல்லாமே எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே உனக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயம் 4 பேருக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் பார்ப்பாரு. சோ நீ தியானம் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா, தியான பிரச்சாரம் செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பெரிய லெவல்ல எதுவும் பண்ணல. ஒருத்தர் 2 பேரு அந்த மாதிரி யாராச்சும் இருந்தா அவருக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை நாளுக்கு ஒரு வாட்டி சொல்றீங்க அப்படின்னா, எப்பயோ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி அப்படின்னு சொன்ன. அது கிடையாது. தினமும் நீ என்னென்ன தெரியுமோ, உனக்கு அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டியோ அது எல்லாமே எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பி அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கிளாஸஸ் எல்லாமே எடுக்கிறத ஆரம்பிச்சேன் 2006. எப்போ கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேனோ அவரே என்னை கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டார். எப்பவுமே நான் ஷேக் ஹேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க கொடுக்கவே இல்லை. 2 கிளாஸ் நான் எடுக்கும்போது நான் சொல்லவே இல்லை இந்த மாதிரி இந்த இடத்துல நான் கிளாஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகட்டும். அவங்களே என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே ரீட் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சார், நான் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் சார். இத்தனை பேர் வந்தார், 70 பேர் 80 பேர் எல்லாமே வந்திருந்தாங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கு சார் அப்படின்னா. அப்போ அவரு எனக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போது வரைக்குமே எனக்கு ஷேக் ஹேண்டும் கொடுக்கல. அது ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி 2010 பிரமிட் வேலிக்கு போயிருந்தோம். யூத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னும் போது நானே என் ஒய்ஃப் 2 பேரும் போனோம். அந்த நேரத்துல பத்ரிஜி ஒரு ரூம்ல இருந்தாங்க, எல்லாரும் அங்க இருந்தாங்க. நானும் போல அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன கூப்பிட்டுட்டு, இன்னுமே உன்னுடைய மூஞ்சி உன்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு காமிக்காது, போய் நீங்க இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, என்ன இது, அவரே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு அவருக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே செய்யலாம், அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, இந்த வாழ்க்கையில உன்னுடைய மூஞ்சி எனக்கு காமிக்காது, போயிரு
எதிரில் நிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். கடைசியில் பிரமிட் வேலியில் இருந்த அன்னைக்கு, இன்னும் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், இந்த மூஞ்சி இருந்தா தானே, அவர் சொல்லியிருக்காங்க 2095 வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ள இந்த உடல் விட்டுட்டு இன்னொரு வாட்டி பிறந்து அதுக்குள்ள திரும்பி இன்னொரு வாட்டி வரலாம் அப்படின்னு சொல்லி வித்தின் 10 மினிட்ஸ் நான் எடுத்த முடிவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நேரம் கிங் சேம்பர்ல போய் பிரமிட் வேலியில மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தேன். 1 hour பண்ணேன், 2 hour பண்ணேன், 3 hour பண்ணேன். ஆனாலும் அது குறைய மாட்டேன், இன்னும் அப்படியே இருக்கு. சரி, இந்த ஃபெஸ்டிவல், இந்த யூத் ஃபெஸ்டிவல் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க ஏதாவது பண்ணா இந்த பிரமிட் வேலிக்கே ஒரு பிளாக் நேம் வருது, இங்க தேவையில்லை, இங்க சைலண்டா இருக்கலாம், ஊருக்கு போயிட்டு பண்ணிக்கலாம், நான் இந்த உடல் வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு சரி அப்படின்னு சொல்லி 3 நாள் ப்ரோக்ராம் வச்சு 2வது நாள் ஆயிருக்கு. காலையில 5 மணிக்கு ஒருத்தர் வந்து, என் ஃப்ரெண்ட்ஸு, ஏன் இன்னும் எதிர்க்கவே இல்லை, வா பத்ரிஜியை ரெடி பண்ணணும், மசாஜ் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். நான் எப்படி போறது, என்னுடைய மூஞ்சி காமிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு. அவங்க போனாரு. திரும்பி 1/2 மணி நேரத்தை திரும்பி வந்தாங்க. வர சொன்ன, வரவே இல்லையே நீ அப்படின்னு சொல்லி. இல்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிச்சு. எந்த காரணமும் இல்லை, வந்துரு அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி எழுச்சிட்டு போயிட்டார். ஐயோ, இந்த மாதிரி இருக்க, இவனுக்கும் சொல்ல முடியாது, நானும் வர முடியாது, அவங்க எது என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சு, ஓகே அவங்க நேற்று திட்டினாரு, இன்னைக்கு அடிச்சாலும் பரவாயில்ல, வேற என்ன பண்றது, நான் எனக்காக நான் வரல, இவர் கூப்பிட்டு போறாரு, வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போனேன். நான் ஒரு ரூமுக்குள்ள போகும்போது 4 பேர் இருந்தாங்க அவங்களுக்கு மசாஜ் பண்றதுக்கு. நான் போன உடனே வித்தின் 2 மினிட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டுமே இருக்கு. என்னப்பா இது, அவர் இருப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சேன். சரி, அடிச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வாட்டி அதே பேசி, இன்னும் ஒரு வாட்டி இன்னும் தீவிரமாக ஏதாவது சொன்னாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தாலும் நான் ஊருக்கு போயிடுவேன் இல்லையா, ஃபைனல் வேர்ட்ஸ் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கு. அவர் ஏந்து பார்க்கும்போது ப்ரோக்ராம் வந்து 9 மணிக்கு, ஏந்து பார்க்கும்போது 7:30 மணி ஆயிருந்துச்சு. ஏந்துட்டு கண்ணு திறந்துட்டு எதுவுமே தெரியாது, நேத்து எதுவுமே நடக்கல, அவங்க இன்னைக்கே எனக்கு ஒரு அறிமுகம் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்ணு திறந்து, நேத்து எப்படி நடந்தது ப்ரோக்ராம் அப்படின்னு. ஐயா, நேத்து பார்த்தா உன்னுடைய மூஞ்சியே எனக்கு காமிக்காத அப்படின்னாரு, இன்னைக்கு பார்த்தா எப்படி நடந்தது ப்ரோக்ராம் அப்படின்றாங்களே. ஓகே, இவங்க மனசு மாறி இருக்கும், எனக்கு ஏதாவது தேவையில்லாதது போய் ஏதாவது நல்லது வந்திருக்கோம், என் மூஞ்சிலாம் தெரியல. ஓகே சார், ரொம்ப நல்லா நடந்தது சார் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் பத்தி எல்லாமே பேச ஆரம்பிச்சு, அவர் ஃபேஸ்ல ஒரு சிரிப்பு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி எல்லாரும் வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வரைக்கும் நான் மட்டும்தான் இருந்தேன். ஸோ ஆனதுக்கு அப்புறம் நேரம் ஆயிடுச்சு, எனக்கு குளிக்கிற தண்ணி எதுவுமே வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ போறேன் சார், இப்பயே வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் சுடு தண்ணி எல்லாமே கொண்டு வந்து அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி, சார் எல்லாம் ரெடி சார் அப்படின்னா போய் குளிச்சுட்டு வெளியே வந்தார். 9 மணிக்கு ப்ரோக்ராம், 8:30 ஆயிருக்கு அந்த நேரத்தில். போலாமா சார் அப்படின்னு. இன்னும் 8:30 மணி தான், போய் என்ன பண்றது, அங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க, சேர் வெளியே போடு அப்படின்னாரு. பால்கனியில் சேர் போட்டா அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. சொல்லு, இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா. அந்த நேரத்தில் என் கிட்ட இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். அவங்கள எல்லாமே கரெக்ஷன் பண்ற ஆரம்பிச்சாரு. இப்போ நேத்து பார்த்த பத்ரி சாருக்கு இன்னைக்கு பார்த்த பத்ரி சாருக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எனக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பாங்க, அதுக்காக இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடந்ததுனால வீட்டுக்கு போயிட்டேன், நான் எதுவுமே பண்ணிக்கல. ஒரு நாள் 1 வீக்குக்கு அப்புறம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஆனந்தமா இருக்கு மனசு எல்லாமே. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். எனக்கு அவ்வளோ ஆக்கிபை ஆகும், அவ்வளோ ஓவர் திங்கிங் இருக்கும். அது இல்லை, எந்த விஷயம் நடந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த மாதிரி ஓவர் கம் அப்படின்றது ஈஸியா பண்ணிட்டு இருக்கு. வித்தின் 10 மினிட்ஸ் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்துட்டு என்ன ஆயிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல 1 வீக்குக்கு அப்புறம் பார்த்தா
அவர் சொன்னது எனக்கு கிடையாது. உன்னுடைய மூஞ்சி எனக்கு காமிக்காது அப்படின்னு சொல்லி. என்னுடைய எமோஷன்ஸ் உன்னுடைய மூஞ்சி எனக்கு காமிக்காது அப்படின்னா, அந்த துன்பம் என்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு எமோஷனு, அது எனக்கு காமிக்காது அப்படின்னு சொல்லும்போது அது போயிடுச்சு. நான் போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல அவர். அந்த மாதிரி நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் மாதிரி ஸ்கேன் பண்ண ஒரு குருஜி அவர். அந்த மாதிரி அவர் பெங்களூருக்கு வரும்போதாகட்டும், சென்னை வரும்போதாகட்டும், எப்பவுமே நான் அவர் கூட போய் சந்திச்சு நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணேன். அவர் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு தேவையானது எல்லாமே பண்ணா அது பத்தாது. அவர் கூட டிராவல் பண்ணணும்னா அவருடைய ப்ராஜெக்ட்ஸ்ல நாம இருக்கோம். ஒரு மெம்பராக இருக்கும்போது அப்படிதான் அவர் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்ணார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு வாட்டி. அவ்வளவுதான். இது பண்ணு அப்படின்ட்டு கூட சொல்லல. எனக்கு எல்லாமே என் முன்னாடி தேவையான ஒர்க்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சு. இன்னொருத்தர் வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ் பண்றேன் அப்படின்னு. அது ஐயப்பா சார் கிட்ட இருக்கு அப்படின்னு நான் பேசுறேன் அவர்கிட்ட அப்படின்னு. அந்த மாதிரி அவர் எனக்கு அசைன் பண்ணார். ஐயப்பா சார், நான் நிறைய ஒர்க் இருக்கு, நீங்க லீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு வெப்சைட் இருந்துச்சு 2010. ஆனா வித்தின் ஸ்பேன் ஆஃப் 4 years 40 வெப்சைட் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பண்ணும்போது அவர் கூட நான் டிராவல் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. ஒவ்வொரு வாட்டியும் பிரமிட் வேலிக்கு வரும்போது இன்னைக்கு என்ன வெப்சைட் பண்ண, இன்னைக்கு என்ன கரெக்ஷன் இருக்கு காமி அப்படின்னும் போது பெரிய ஸ்கிரீன் ஒன்று போட்டு அவருக்கு எல்லாமே காமிக்கும் போது அவர் முன்னாடியே அந்த வெப்சைட்டு வெப் ஆப்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர் மூலமா ஃபைன் டியூன் இங்கிலீஷ் என்பது எனக்கு வந்தது. அவர் வந்து தெலுங்குல ஒரு மாஸ்டர். எனக்கு நிறைய தெலுங்கு வருது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா உனக்கு எதுவுமே தெரியாது தெலுங்குல அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சாரு. இவ்வளவு தப்பு எல்லாமே இருக்கு தெலுங்குல, உனக்கு யார் சொல்லி கொடுத்தாரு தெலுங்கு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி தெலுங்கு ஃபைன் டியூன் பண்ணாரு, இங்கிலீஷ் ஃபைன் டியூன் பண்ணாரு. வெறும் தியானம் மட்டுமே ஒரு குருவாக நம்ம பார்க்கல. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அவரு எனக்கு கரெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்னுடைய விஷயங்கள் எல்லாமே ஃபைன் டியூன்டு விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா, ஒரு மாஸ்டராக நான் இருக்கேன் அப்படின்னா அவரோட கரெக்ஷன்ஸ் மூலமா தான் நான் எல்லாமே இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். அதற்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா எத்தனையோ இருக்கு. ஒரு நாள் நான் எல்லாமே சொல்றேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி.